அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில எப்பவுமே உங்கள பத்தி குறைவான மதிப்பீடோடவே இருக்கீங்களா? என்ன நம்பி ஒரு பொறுப்ப குடுத்தா எனக்கு ரொம்ப உதறலா இருக்கும். ரொம்ப தயக்கமா இருக்கும். என்னால எப்படி சிறப்பா செய்ய முடியும்னு தெரியல. ஏதாவது ஒரு புது விஷயம்னா நான் அந்த பக்கமே போமாட்டேன். அவ்வளவு பயம். இப்படிலாம் ஒரு நம்பிக்கையின்மையோட, ஒரு உற்சாகமின்மையோட உங்கள பத்தி ஒரு குறைவான மதிப்பீடோடவே இருக்கீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்காக தான். இயற்கையோடைய பேராற்றல் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையையும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் நிர்ணயிப்பது நம்முடைய எண்ணங்களும், எண்ணங்கள் தரும் நம்பிக்கைகளும் தான். இப்ப நம்மை பத்தி நம்ம குறைவா நினைக்க ஆரம்பிச்சோம்னா, நம்மை சுற்றி அமையக்கூடிய மக்கள், உறவினர்களோ, நண்பர்களோ, அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களோ, நம்மளை பத்தி ரொம்ப குறைவான மதிப்பீடு உடையவர்களா தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளோதான் ஒரு சிறப்பா ஒரு செயல செய்ய முயற்சித்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, "உனக்கு இதெல்லாம் சரியா வராது. உனக்கு இது தெரியாது. உனக்கு ஒண்ணுமே தெரியாது." இப்படி சொல்லி நம்மள குத்தி காட்டுபவர்களா தான் அமைவாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள். நம்ம பத்தி நம்ம உயர்வா, நம்பிக்கையா நினைக்க ஆரம்பிச்சோம். ஒரு செயல் பத்தி தெரியலன்னா கூட, ஒரு விஷயத்த பத்தி தெரியலன்னா கூட நான் தெரிஞ்சுக்க முயற்சிப்பேன். என்னால எவ்வளவு சிறப்பா செயல்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு நான் நடத்துவேன். அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம செயல்பட்டா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் நம்மளை ஊக்குவிப்பவர்களாக, நமக்கு ரொம்ப பலத்தை கொடுப்பவர்களாக அமைவார்கள். இவங்க கிட்ட குடுத்தா அந்த பொறுப்பு ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. எந்த செயலையும் ரொம்ப நல்லா செஞ்சு முடிப்பாங்க. அப்படின்னு நம்மளை பாராட்டுபவர்களா இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது, நம்மள ஏற்கனவே குறை சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் அவங்களயே அறியாம நம்மள விட்டு தள்ளி போயிடுவாங்க. விலகி போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் மாறிடுச்சு இல்லையா? அதுதான் எண்ணங்களுடைய சக்தி. முயற்சி செஞ்சு பார்ப்போமா? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்மளுடைய சிந்தனைகள் எப்பவுமே உயர்வானதா இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய சுய மதிப்பீடும் உயர்வானதாக இருக்க வேண்டும். அடுத்தது செல்ஃப் அக்செப்டன்ஸ். நாம எப்படி இருக்கோமோ நம்மை நாமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வரணும். எப்பவுமே நம்ம மற்றவர்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்குறோம். அந்த ஒப்பீடே கூடாது. யாருடைய வாழ்க்கையோட நம்மள ஒப்பிட வேண்டாம். நம்மை நாம எப்படி இன்னும் சிறப்பா ஆக்கிக்க முடியும்? எப்படி இன்னும் செப்பனிட முடியும்? அப்படிதான் யோசிச்சு நம்மள முன்னேற்றிக்கணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஒரு தெளிவான இலக்கை நோக்கி போக ஆரம்பிப்போம். அதாவது நம்மளை இன்னும் செப்பனிடுற வேலையை மட்டும் பார்ப்போம். மற்றவர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவான இலக்கை நோக்கி போகும்பொழுது நம்மளுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும். அது கொடுக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். ஸோ எண்ணங்கள்லாம் அவ்வளோ உயர்வாக இருக்கும் பொழுது மனது நிம்மதியாகவும் உற்சாகத்துடனும் செயல்படும். மனது உற்சாகமாக இருந்தால் நம்மளுடைய உடல்நிலை ரொம்ப 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 நல்லா இருக்கும். நம்மை சுற்றி எப்பவும் நம்மளை நேசிக்கக்கூடிய மக்கள் மட்டுமே அமைவார்கள். இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். எல்லாரும் முயற்சி செஞ்சு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.